கிறிஸ்து இயேசுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய பிதாவாகிய தேவனோட நாமத்தினாலும் நம்மளுடைய ஆண்டவராக இருக்கிற கர்த்தர் இயேசுடைய நாமத்தினாலும் அன்பையும் மற்றும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பான சகோதர சகோதரிகளே, வரக்கூடிய ஏப்ரல் மாதம் 11ஆம் தேதி நம்மளுடைய அருமை இரட்சகருடைய நினைவு கூறுதல் நாளுக்கு நம்மளே நாம் ஆயத்த பண்ண வண்ணமாக இந்த நாளில் ஒரு மெமோரியல் சப்ஜெக்டை நம்ம தியானிக்க இருக்கிறோம். பாடத்தோட தலைப்பு லைஃப் சேஞ்சிங் கொஷன்ஸ் ஆஃப் அவர் லார்ட் ஜீசஸ். வாழ்வை மாற்றக்கூடிய கர்த்தர் இயேசுவின் கேள்விகள். வாழ்வை மாற்றக்கூடிய கர்த்தர் இயேசுவின் கேள்விகள். லைஃப் சேஞ்சிங் கொஷன்ஸ் ஆஃப் அவர் லார்ட் ஜீசஸ். அதாவது அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த பாடத்தோடைய தலைப்பு நம்ம பார்க்கும்போது ஒரு வேளை என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தா, கேள்விகள் நிரம்பின ஒரு வேத தியானமாக காணப்படுது. விசேஷமாக நம்ம பார்க்கும்போது சகோதர சகோதரிகளே, கர்த்தர் இயேசுவோடைய வாழ்க்கையில் தங்களுடைய சீஷர்கள் மத்தியில் நிறைய காரியம் அவர் எப்படி பேசியிருக்கிறாருன்னா, ஒரு கேள்வி வடிவத்தில் பேசியிருக்கார். அப்படின்னா ஒரு கொஷின் கேட்குவார், நிறைய கொஷின் கேட்குவார். ஸோ அந்த ஒரு கொஷின்ஸ் எப்படி இருக்கும்னு பார்க்கும்போது, அவருடைய சீஷர்களுக்கு அந்த ஒரு கேள்வி அந்த நேரத்தில் அது புரியலனா கூட பின்னாட்களில் கர்த்தர் இயேசுவோடைய மறைவு பிறகு அது எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது அவங்களுடைய வாழ்வையே மாற்றக்கூடிய ஒரு கேள்வியாக இருக்குது. அவங்க லைஃபே என்ன ஆயிடுச்சுன்னு பார்க்கும்போது அப்படியே மாற்றிடுச்சு. அதே போல் கர்த்தர் இயேசுவோடைய கேள்விகள் நம்ம ஒவ்வொரு கேள்விகளாக பார்க்கும்போது அது ரொம்பவே வல்லமை உள்ளதாக ஒரு கேள்வியாக இருந்துச்சு. அந்த கேள்வியை கேட்கும் போது அதை கேட்ட ஜனங்க பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறாங்க. அப்படின்னா முழு அர்ப்பணிப்பு உடைய ஜீவியத்தை அவங்க வாழ்ந்து காமிச்சிருக்கிறாங்க நம்ம பார்க்குறோம். ஸோ அதனால இந்த கேள்விகள் விசேஷமாக அப்போஸ்தலர்களுடைய வாழ்க்கையில் எப்படி இருந்துச்சுன்னா, அவங்களுடைய விசுவாசத்தில் உறுதியாக நிற்கிறதுக்கு மாத்திரம் இல்லை, கர்த்தர் இயேசுவுக்காக அவங்க இரத்த சாட்சியாக சாகிற அளவுக்கு அந்த ஒரு கேள்விகள் என்ன ஆயிடுச்சுன்னா, பின் நாட்களில் அப்போஸ்தலர்களுக்கு ஒரு வாழ்வை மாற்றக்கூடிய ஒரு கேள்விகளாக மாறிச்சு நம்ம பார்க்குறோம். சரி, கர்த்தர் இயேசு வெறும் அதாவது அப்போஸ்தலர்களுக்கோ தங்களுடைய சீஷர்களுக்கோ கேள்வி கேட்டாரா அப்படின்னு நம்ம கேள்வி கேட்கும் போது இல்லை. சில பரிசேயர் சதுசேயர்களுக்கு கர்த்தர் இயேசுவை எதிர்த்த ஜனங்கள் கூட அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, ஒரு கேள்வி வடிவத்தில் சில விஷயத்தை பார்க்குறார். எப்படின்னா நம்ம வாசிக்கலாம் வசனம். மார்க் எழுதிய சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 28-33. அதாவது கர்த்தர் இயேசு அவருடைய ஊழியத்தை ஏறெடுக்கும் போது பரிசேயர் சதுசேயர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, கர்த்தர் இயேசு கிட்ட வசனம் வாசிக்க வேண்டாம், கர்த்தர் இயேசு கிட்ட நீங்கள் எந்த அதிகாரத்தில் நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க. அதுக்கு கர்த்தர் இயேசு பதில் கொடுக்காம ஒரு கேள்வி வடிவத்தில் பரிசேயர்கிட்ட என்ன சொல்றாரு, யோவான் ஸ்நானகத்திலேருந்து இந்த ஒரு காரியம் வந்துச்சா இல்லை பரலோகத்திலேருந்து இந்த ஒரு காரியம் வந்துச்சான்னு ஒரு கேள்வி கேட்கும் போது பரிசேயர் சதுசேயர்னால என்ன பண்ண முடியல, அந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியல. உங்களால இந்த ஒரு பதில் சொல்ல முடியலன்னா நானும் என்ன பண்ண மாட்டேன், பதில் சொல்ல மாட்டேன். அப்படின்னா கேள்விகள், கொஷின்ஸ், அது ரொம்பவே என்ன நடக்குதுன்னு பார்க்கும்போது கர்த்தர் இயேசுவோடைய ஊழியத்தில் அதிகமாக அவர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா கேள்விகள் கேட்டிருக்கிறார். ஸோ அந்த கேள்விகள் பின் நாட்களில் என்ன இருக்குன்னா வாழ்வையே மாற்றிச்சு, லைஃபே சேஞ்ச் ஆகிடுச்சு நம்ம பார்க்குறோம். சரி அன்பானவர்களே, இந்த ஒரு நாளில் இந்த ஒரு மெமோரியல் சீசனில் விசேஷமாக நமக்கு எல்லாம் தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம வாழ்கிற இந்த ஒரு சுவிசேஷ யுக அறுவடை காலத்தில், ரொம்பவே கடைசி காலத்தில் மெமோரியல் சீசன் ரொம்ப ஸ்பெஷல். காரணம் என்னன்னு பார்க்கும்போது கர்த்தர் இயேசு இந்த சுவிசேஷ யுக அறுவடையில் விசேஷமாக எப்போ ஹார்வெஸ்ட் பண்ணுறார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் அது எப்போ தான் ஹார்வெஸ்ட் பண்ணுறாருங்க, இந்த ஒரு மெமோரியல் சீசனில் தான். அது எப்படி நம்ம பார்க்கும்போது பாருங்கள், ஜூயிஷ் ஏஜ் ஹார்வெஸ்ட்டு, காஸ்பல் ஏஜ் ஸ்டார்டிங், அந்த இடத்துல மெமோரியல் சீசன், ஒரு பாஸ் ஓவர் சீசனில் பேதுரு யூதாஸ் என்ன ஆனாங்க, சோதிக்கப்பட்டாங்க, சீஷர்கள் இடறி போனாங்க. அதே போல இந்த கடைசி காலத்தில்
சுவிசேஷ யுக அறுவடை காலத்துல ஒரு ஓவர்லாப்பிங் டைம்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கும்போது, அறுவடை நடக்கிற நேரத்துல விசேஷமாக கர்த்தர் இயேசு எந்த நேரத்துல அறுவடை செய்யறாருன்னு பார்க்கும்போது இது ஒரு மெமோரியல் சீசன்ல தான் அவர் செய்யறாரு. ஆகையால் அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு பாடத்தை நம்ம பார்க்கும்போது கர்த்தர் இயேசுவோடைய கடைசி நாட்கள்ல, விசேஷமாக அந்த ஒரு இந்த பூமியில அவர் வாழ்ந்த கடைசி 7 நாட்கள்ல, ரொம்ப ஸ்பெசிபிக்கா சொன்னா அந்த ஒரு மேல் வீட்டு அறை துவங்கி கெத்செமனே தோட்டத்துக்கு போற அந்த நேரத்துல சில கேள்விகள் கர்த்தர் இயேசு சீஷர்கள் மத்தியில கேட்டார். அந்த கேள்விகள் தான் இந்த நாள் நம்ம என்ன பண்ண போறோம்னா எடுத்து தியானிக்க போறோம். ஸோ நம்ம ஆதார வசனம் வாசிச்ச வண்ணமாக அவருடைய பூமியோடைய பயணம் முடியும் போது சீஷர்கள் மத்தியில் அவர் சொல்றார், நான் எருசலேம் போய் மறிக்கணும் அப்படின்னு சொல்லும் போது அப்போஸ்தலன் பேதுரு வந்து கர்த்தர் இயேசு என்ன பண்றாரு, கண்டிக்கிறார், நீங்க இப்படிலாம் சாகக்கூடாதுன்னு. அப்ப கர்த்தர் இயேசு ஒரு விஷயத்த சொல்றாரு, நான் இந்த பூமிக்கு வந்த நோக்கமே சாகிறதுக்கு தான். நீங்க என்ன பண்ண வேண்டாம், தடை பண்ணாதீங்க. மாறாக நீ என்னுடைய சீஷனா இருக்கணும்னா தன்னை தான் வெறுத்து தன் சிலுவையை சுமந்து பின்பற்றி வா. அந்த ஒரு காரியத்தை சொல்லிட்டு பிறகு கர்த்தர் இயேசு என்ன பண்றாருன்னா அந்த ஒரு கடைசி 7 நாட்கள் எருசலேம் நோக்கி ஒரு பயணம் பண்ணும் போது இந்த இடத்துல இந்த பாடத்தை எடுத்த சகோதரர் சொல்லக்கூடிய பாயிண்ட் என்னன்னா, ஏறக்குறைய ஒரு 76 கேள்விகள், 76 கொஸ்டின்ஸ். ஒருவேளை காட்பாடி கன்வென்ஷன் போயிருந்தீங்கன்னா இதே ஒரு பாயிண்ட்ஸ் தான் சகோதரர்கள் பேசியிருப்பாங்க. பட் என்னன்னா அவங்க ஒரு 2 பாயிண்ட் தான் பேசியிருக்காங்க. தேவ கிருபையினால 7 பாயிண்ட்டை நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். அதாவது 76 கேள்விகள் கர்த்தர் இயேசு மரிக்கிறதுக்கு முன்பாக சீஷர்கள் மத்தியில அங்கிருந்த ஜனங்கள் மத்தியில பேசியிருக்கிறார். ஆனா இந்த நாள்ல வந்து விசேஷமாக அந்த மேல் வீட்டு அறையிலிருந்து, அந்த அப்பர் ரூம்ல இருந்து கெத்செமனே தோட்டம் இருக்கும், கர்த்தர் இயேசு பேசின முக்கியமான 7 கேள்விகளை நம்ம என்ன பண்றோம்னா தியானிக்க போறோம். இந்த பாடத்துல நம்ம சொன்ன வண்ணமாக இந்த ஒரு கேள்விகள் கர்த்தர் இயேசு சீஷர்களுக்கு, அப்போஸ்தலர்களுக்கு கேட்கும் போது அந்த நேரத்துல அவங்களுக்கு எதுவுமே நடக்கல. ஆனா பின் நாட்கள்ல இந்த கேள்விகள் அவங்களுடைய வாழ்வே என்ன ஆயிடுச்சு, மாத்திடுச்சு நம்ம பார்க்கிறோம். ஸோ அந்த விதத்துல நம்ம என்ன பண்ணலான்னு பார்க்கும் போது அன்பான சகோதர சகோதரிகளே, ஒரு கொஞ்ச நேரம் நம்ம என்ன பண்ணலாம்னா கர்த்தர் பேசின அந்த ஒரு சில கேள்விகள், ஒரு 7 கேள்விகள் நம்ம தியானிக்கலாம். அதுல முதல் கேள்வி வாசிக்கலாம். வசனம் யோவான் 13ஆம் அதிகாரம் 29 38. John 13th chapter 29 to 38. யூதாஸ் பணப்பையை வைத்துக் கொண்டிருந்தபடியினால் அவன் போய் பண்டிகைக்கு தேவையானவைகளை கொள்ளும்படிக்காவது தரித்திரருக்கு ஏதாவிலும் கொடுக்கும்படிக்காவது இயேசு அவனுடனே சொல்லியிருப்பார் என்று சிலர் நினைத்தார்கள். அவன் அந்த துணியை வாங்கியனுடனே புறப்பட்டு போனான். அப்பொழுது ராக்காலமாய் இருந்தது. அவன் புறப்பட்டு போன பின்பு இயேசு, இப்பொழுது மனுஷகுமாரன் மகிமைப்படுகிறார், தேவனும் அவரில் மகிமைப்படுத்துகிறார். தேவன் அவரில் மகிமைப்பட்டிருந்தால் தேவன் அவரை தம்மிலும் மகிமைப்படுத்துவார், சீக்கிரமாய் அவரை மகிமைப்படுத்துவார். பிள்ளைகளே, இன்னும் கொஞ்சம் காலம் நான் பாருங்க. இப்போ என்ன ஒரு விஷயம் நடக்குதுன்னா, வசனத்தை கவனிக்கும் போது அந்த மேல் வீட்டு அறையில கர்த்தர் இயேசு சொல்லிட்டாரு, யூதாஸ் உங்க வேலை நீங்க செய்யுங்க, நீங்க என்ன பண்ணுங்க, போங்க. அந்த அந்த ஒரு ரோமன் சோல்ஜர்ஸ் கிட்ட என்ன காட்டி கொடுக்கறதுக்கு நீங்க போங்கன்னு அனுப்பிச்சிட்டு போயிருக்க ஒரு வார்த்தை சொல்றாரு அப்போஸ்தலர்கள் நோக்கி, பிள்ளைகளே. பாத்தீங்க, பிள்ளைகளே இன்னும் கொஞ்சம் காலம் நான் பாருங்க, பிள்ளைகளே இன்னும் கொஞ்ச காலம் உங்களோட நான் கூட இருக்கிறேன். பிள்ளைகளே, லிட்டில் சில்ட்ரன். அப்போஸ்தல் பார்த்து கர்த்தர் இயேசு சொல்றாரு பிள்ளைகளே. அப்படின்னா அப்போஸ்தலர்களுடைய மனநிலை எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது இன்னும் ஒரு இம்மெச்சூரா தான் இருக்கிறாங்க, இன்னும் அந்த ஒரு குழந்தைகள் போல தான் இருக்கிறாங்க. இப்போ அந்த குழந்தைகள் போல இருக்கக்கூடிய அப்போஸ்தலர்கள் மத்தியில கர்த்தர் இயேசு சொல்றாரு, நான் இன்னும் கொஞ்ச நேரத்துல என்ன ஆக போறேன், மரிக்க போறேன் அப்படின்னு சொல்லும் போது அந்த நேரத்துல அந்த இடத்துல அந்த மேல் வீட்டு அறையில ஒருத்தர் ரொம்ப ஆவேசப்பட்டுறாரு. அவர் யாருன்னா பேதுரு. அவர் என்ன சொல்றாருன்னு வாசிக்கலாம். 36ஆம் வசனம்.
சீமோன் பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் எங்கே போகிறீர் என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் போகிற இடத்திற்கும் இப்பொழுது நீ என் பின்னே வரக்கூடாது, பிற்பாடு என் பின்னே வருவாய் என்றார். பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நான் இப்பொழுது உமக்கு பின்னே ஏன் வரக்கூடாது? உமக்காக என் ஜீவனை கொடுப்பேன் என்றான். பாருங்க, ஏன் பேதுரு வந்து கேட்கிறாரு, கர்த்தரே நீங்க எங்க போறீங்க, நீங்க சாக போறீங்களா, ஏன் போறீங்க அப்படின்னு கேட்கும் போது கர்த்தர் சொல்றாரு, இதுக்கான டைம் உனக்கு வரல பேதுரு அப்படின்னு சொல்லும்போது பேதுரு என்ன சொல்றாரு, இல்ல 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 நான் இப்பவே நானா அவரை உங்களுக்காக சாகுறேன் அப்படின்னு சொல்லும் போது கர்த்தர் என்ன சொல்றாருன்னா 38 இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, எனக்காக உன் ஜீவனை கொடுப்பாயோ? பாருங்க, எனக்காக உன் ஜீவனை கொடுப்பாயோ, எனக்காக உன் ஜீவனை கொடுப்பாயோ, இதுதான் கேள்வி. அன்பான சகோதர சகோதரிகளே, அந்த மேல் வீட்டு அறையோட நிகழ்ச்சி பார்க்கும்போது யூதாஸ் கர்த்தர் இயேசுவை காட்டி கொடுக்க கிளம்பிட்டாரு. அந்த நேரத்தில் இருக்கக்கூடிய அப்போஸ்தலர்களுடைய மனநிலை, கர்த்தர் இயேசு இன்னும் கொஞ்ச நேரம் சாக போறேன்னு பேசுறாரு. அதுக்கு அந்த தன்னுடைய மாஸ்டர் சாகாம இருக்கிறதுக்கு என்ன பண்றாருன்னா, பேதுரு சொல்றாரு, நீங்க சாவுறீங்களா, நான் உங்களுக்காக நான் என்ன பண்றேன் சாவுறேன்னு அந்த வைராகியத்தை காமிக்கும் போது கர்த்தர் இயேசு சொல்றாரு, எனக்காக நீ மரிப்பாயோ சாவாயோ அப்படின்னா கர்த்தர் இயேசு வந்து இந்த இடத்துல பேதுரு கிட்ட என்ன சொல்ல வர்றாருன்னா, நீங்க கண்டிப்பா சாவீங்களா ஒரு கேள்வி அப்படின்னா என்ன, ஒரு டவுட்ஃபுல். கண்டிப்பா பேதுரு என்ன பண்ண முடியாது, சாக முடியாது அப்படின்னா சாகத்துக்கான அவரு முழு முதிர்ச்சி அடையல. சாவாயோ எனக்காக மரிப்பாயோ அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கும் போது இந்த கேள்வி ரொம்ப முக்கியமான கேள்வியா பின் நாட்கள்ல யாருடைய வாழ்வை மாத்திடுச்சுங்க, பேதுருடைய வாழ்வை மாத்திடுச்சு. அந்த கேள்வி சொல்லிட்டு நெக்ஸ்ட் என்ன சொல்றாருன்னா, வாசிங்க, சேவல் கூவுவதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன். பாருங்க பேதுரு, நீங்க சாக மாட்டீங்க, ஆனா மாறாக நீங்க என்ன பண்ணிடுவீங்க, 3 முறை என்ன மறுதலிப்பீங்க அப்படின்னு கர்த்தர் இயேசு பேதுரு கிட்ட அந்த ஒரு வார்த்தை சொல்லும் போது ஒருவேளை பேதுரோட முகம் எப்படியா இருக்கும், என்ன கர்த்தருக்கு என் மேல் நம்பிக்கையே இல்லை, நான் ஒரு கிட்ட நிரூபிச்சே காமிக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியா என்ன பண்ணிட்டார், கர்த்தர் சொன்ன மாதிரி 3 முறை மறுதலிச்சிட்டார். அன்பான சகோதர சகோதரிகளே, எனக்காக உன் ஜீவனை கொடுப்பாயோ, இந்த ஒரு வார்த்தையை நம்ம பார்க்கும் போது அன்பான சகோதர சகோதரிகளே, கர்த்தர் இயேசு பேதுருவை பார்த்த கண்ணோட்டம் எப்படி இருந்துச்சுன்னா, பேதுரு ஒரு அப்போஸ்தலன், பேதுரு ஒரு வைராக்கியமானவர். பேதுரு வந்து எல்லா அப்போஸ்தலரை பார்க்கலும் அவர் எப்படி இருப்பார், ரொம்ப இம்பல்சிவ் கேரக்டர். உடனுக்குடனா கர்த்தர் இயேசு கிட்ட என்ன பண்ணிடுவாரு, சில காரியத்தை பேசிடுவார். அந்த மாதிரி இந்த ஜீவன் கொடுக்கிற விஷயத்துல கூட என்ன பண்ணிட்டாருன்னா ரொம்பவே சுயத்தை சார்ந்து ஒரு இம்பல்சிவா போய் என்ன பண்ணிட்டாருன்னா கர்த்தர் கிட்ட சொல்லும் போது கர்த்தர் என்ன பண்றாருன்னா, பேதுரு நீங்க இன்னும் என்ன ஆகல, முதிர்ச்சி தெரியல, இன்னும் நீங்க என்ன ஆகல, பரிசுத்த ஆவிய பெற்றுக்கொள்ளல, இன்னும் உங்களுக்கான அனுபவங்கள் கிடைக்கல, அதனால நீங்க இப்ப என்ன பண்ண மாட்டீங்க, சாக மாட்டீங்க. ஆனா சகோதர சகோதரிகளே, இந்த வார்த்தை எனக்காக நீ மரிப்பாயோ என்னக்கூடிய அந்த ஒரு வார்த்தை பேதுரோட வாழ்க்கையில எப்படி ஒரு தாக்குதலா இருந்திருக்கும் பாருங்க. சேவல் கூவறதுக்கு முன்னாடி அவர் மறுதலிச்சிட்டாரு. அந்த மறுதலிச்சிட்டு பிறகு அந்த சேவல் கூவன அந்த சத்தம் அவருடைய வாழ்வுல சாகிற வரைக்கும் அவர் காதுல என்ன ஒரு வார்த்தை தான் கேட்டிருக்கோன்னா, எனக்காக நீ சாவரன்னு சொன்னியே, எனக்காக நீ சாவரன்னு சொன்னியே, ஆனா நீ என்ன பண்ணிட்ட. இந்த ஒரு விஷயம் தான் பின் நாட்கள்ல பேதுருடைய வாழ்க்கை என்ன ஆயிடுச்சு, ஒரு ரத்த சாட்சியாக மரிக்கிறதுக்கு இந்த ஒரு கேள்வி எப்படி இருந்துச்சுன்னா பின் நாட்கள்ல மாறிச்சு. எப்ப கர்த்தர் இயேசு பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டு, அது மாத்திரம் இல்லை, ரொம்ப விசேஷமான பேதுரு அவர் வந்து சபைக்கு முதல் மூப்பராகவும் புறஜாதிக்கு முதலாவது சத்தியத்தை தெரிவிக்கிறவராகவும் இந்த மாதிரி சில அனுபவங்கள் பெற்றுக்கொண்ட பிறகு அவருடைய வாழ்க்கையோட முடிவுல எனக்காக நீ மரிப்பாயோ சொல்லும் போது அந்த தருணம் வந்துச்சு. கர்த்தர் இயேசு போலவே சிலுவையில அறியக்கூடிய தருணம் வரும்போது அப்போஸ்தலர் பேதுரு என்ன சொன்னாருங்க,
எப்படி சிலுவையில் அறிய சொன்னாங்க? நீங்க என்ன கர்த்தர் போல நீங்க சிலுவையில நேரடியா அறியாதீங்க, இன்வெர்டடா திருப்பி என்ன பண்ணுங்க, அறியுங்க. ஏன்னா கர்த்தருக்கு ஈடா, கர்த்தருக்கு இணையா என்னால் என்ன பண்ண முடியாது, அந்த ஒரு மரணத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்சைட் டவுன் என்ன பண்ணுங்க, சிலுவையில அறியுங்க. எனக்காக நீ ஜீவன் கொடுப்பாயோ, அந்த ஒரு வார்த்தை கர்த்தர் இயேசு, அதாவது பேதுருடைய வாழ்க்கையில அவர் முதிர்ச்சி நிலை பெற்றுக்கொண்ட பிறகு அவருடைய ஜீவன் கர்த்தருக்காகவே அவர் என்ன பண்ணிட்டாருன்னா கொடுத்ததை நம்ம பார்க்கிறோம். வாழ்வை மாற்றக்கூடிய கேள்வி. ஒருவேளை நம்ம கிட்ட இந்த ஒரு கேள்வி கேட்டா, இல்ல என்கிட்ட இந்த ஒரு கேள்வி கேட்டா, மரிப்பாயோ அப்படின்னா, அன்பான சகோதர சகோதரிகளே, நம்மளுடைய வார்த்தை கூட அப்போஸ்தலர் பேதுரு போலதான் இருக்கணும். ஆமா, நான் உங்களுக்காக மரிக்கிறேன், அதுதான் கரெக்டான பதிலா இருக்கும். ஆனாலும் அன்பான சகோதர சகோதரிகளே, நம்மளுடைய ஜெபம் எப்படி இருக்கணும்னா, அப்போஸ்தலர் பேதுரு போல அனுபவத்துல, பரிசுத்த ஆவியில அனுதினமும் வளர்ந்து நம்மளோட சுயத்தை ஒவ்வொரு நாளும் சாகடிச்சு அந்த ஒரு மரணத்தை நம்ம சந்திக்கும் போது கர்த்தர் இயேசு சொன்ன மரிப்பாயோ, அந்த முழு தகுதியை பெற்றுக்கொண்டு நம்ம மரிக்கிறதுக்கு நம்மளுடைய பிரயாசங்கள் காணப்படும். ஸோ இதுதான் முதல் கேள்வி, எனக்காக உன் ஜீவன் கொடுப்பாயோ. இரண்டாவது கேள்விக்குள்ள நம்ம போலாம். யோவான் 18:11. அப்பொழுது இயேசு பேதுருவை நோக்கி, உன் பட்டயத்தை உரையிலே போடு, பிதா எனக்கு கொடுத்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணாதிருப்பேனோ என்றார். பாருங்க, பிதா எனக்கு கொடுத்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணாத இருப்பேனோ. இது எங்க நடக்குதுன்னு பார்க்கும்போது, அந்த கெத்சமனி தோட்டத்துல இப்போ கர்த்தர் இயேசு பேதுரு பார்த்து சொல்லிட்டார் இல்லைங்களா, எனக்காக மரிப்பாயோ அப்படின்னு சொல்லும் போது இவருக்குள்ள என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு ராணுவ வீரன் போல வேகம் வந்துருச்சு. எப்படியாவது கர்த்தர் இயேசுக்கு நான் என்ன பண்ணணும், நிரூபிச்சு காமிக்கணும்னு என்ன பண்றாருன்னா, கர்த்தர் இயேசு சொல்றாரு, நீங்க 2 பட்டயத்தை எடுத்துக்கங்க. நீங்க 2 பட்டயத்தை எடுத்துக்கும் போது பேதுரு ரெடியா பாக்கெட்ல வச்சுருக்கிறாரு. எப்ப கர்த்தர் இயேசுவை அரெஸ்ட் பண்ணோம் அப்படின்னு போகும்போது அந்த பட்டயத்தை எடுத்து அப்படி வீசுறாரு. ஆக்சுவலா என்ன ஆகுது, மல்கூஸோட காது என்ன ஆயிடுது, கட் ஆயிடுது. ஏன் காது கட் ஆகுது அப்படின்னா, நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னு பார்க்கும்போது, அவர் மீன் பிடிக்கிறவருங்க, நம்ம வஞ்சிர மீன் எல்லாம் எப்படியா இருக்கும், அந்த செதியெல்லாம் அப்படி அறுத்தும் போதே அந்த அந்த ஸ்லைஸா கட் ஆகும். அந்த மாதிரி காதை டார்கெட் பண்ணாருன்னு அப்படிலாம் இல்லைங்க. அவர் டார்கெட் பண்ணது என்ன தாங்க, கழுத்து தான். அது கொஞ்சம் மிஸ் ஆகி காதுல போனதுனால காது என்ன ஆயிடுச்சு, ஸ்லைஸா கட் ஆயிடுச்சு. இதை பார்த்த கர்த்தர் இயேசு என்ன பண்றாருன்னு பார்க்கும்போது, அந்த மல்கூஸோட காதை வெட்ட வச்சுட்டு இந்த இடத்துல பார்த்து பேசுறாரு சீஷர்கள் மத்தியில, எனக்கு கொடுத்த பாத்திரத்துல நான் என்ன பண்ணக்கூடாது, பானம் பண்ணாம இருப்பணும். இது யார் கொடுத்த பாத்திரம், பிதாவாக தேவன் கொடுத்த பாத்திரம். கேள்வி என்னன்னு பார்க்கும்போது, இந்த வசனம் கர்த்தர் சொல்லணும் இல்லைங்களா, இது சீஷர்கள் புரிஞ்சுக்கணும். ஆனா ஏன் பட்டயத்தை எடுத்துன்னு சொன்னாரு பாத்தீங்களா? இது ரொம்ப ரீசன் பண்ணக்கூடிய ஒரு கேள்விகள். ஏன் பட்டயத்தை எடுத்துன்னு வர சொன்னாரு? அங்க சண்டை போடக்கூடாது, ஆனா பட்டயத்தை எடுத்துன்னு வர சொன்ன காரணம் என்னன்னு பார்க்கும்போது, அந்த இடத்துல அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் இல்ல அங்க கர்த்தர் இயேசுவை அரெஸ்ட் பண்ணக்கூடிய சோல்ஜர்ஸ்க்கு, நாங்க எல்லாத்துக்கும் தயாரா இருக்கிறோம், சண்டை போடுறதுக்கு கூட தயாரா இருக்கிறோம், ஆனா எங்க கிட்ட இருக்கக்கூடிய பட்டயத்தை நாங்க என்ன பண்ண மாட்டோம், பயன்படுத்த மாட்டோம். அப்படின்னா கர்த்தர் இயேசுவோடைய பலி, சாக்ரிஃபைஸ், அவரே தானா வாலண்டரியா என்ன ஆகுறாரு, சரண்டர் ஆகுறாரு. அதனால தான் பட்டயத்தை நீங்க எடுத்தா கூட பயன்படுத்த வேணாம்னு சொன்ன காரணம். இப்ப பார்க்கும்போது சகோதர சகோதரிகளே, பிதா எனக்கு தந்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணாத இருப்பேனோ, இது சீஷர்கள் பார்த்து கேட்கக்கூடிய கேள்வி. இப்ப என்ன ஆச்சு பேதுருடைய வாழ்க்கையில, மல்குஸோட காதை வெட்டிட்டார். அப்படின்னா என்ன பண்ணிட்டாருன்னா, ஒரு வைலன்ஸ் கிரியேட் பண்ணிட்டார். அரெஸ்ட் பண்ண போனாங்க, கட் பண்ணும் போது என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. இப்ப என்ன பண்ணிருப்பாங்க, கட் பண்ணும் போது பக்கத்துல இருக்கிற சோல்ஜர்ஸ் என்ன பண்ணிருப்பாங்க, பேதுருவை அட்டாக் பண்ண போகும்போது கர்த்தர் இயேசு ஸ்டாப் பண்ணிட்டு மல்குஸோட காதை வெட்டி வச்சுட்டாரு. வைலன்ஸ் என்ன ஆயிடுச்சு, ஒரு கிரியேட் ஆயிடுச்சு. அந்த நேரத்துல கிரியேட் ஆகும் போதே அவர் சரிப்படுத்தும் போது சைலண்ட் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் சீஷர்கள் என்ன பண்ணாங்க, வைலன்ஸ் கிரியேட் ஆகும் போதே கர்த்தர் இயேசு காதை வெட்ட வச்சிருந்தது, பிரச்சனை முடிஞ்சிருந்தும் போது
கர்த்தர் இயேசு அவர் கையில ஒப்பு கொடுக்குறாரு. அந்த ஒரு சோல்ஜர்ஸ் கையில ஒப்பு கொடுக்கும் போது சீஷர்கள் என்ன ஆகுறாங்க? சிதறடிச்சு ஓடிடுறாங்க. அப்படின்னா அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த இடத்துல என்ன ஒரு பாயிண்ட்ஸ் புரிஞ்சுக்கலாம்னா, ஒரு கான்சிகரேட்டட் மத்தியில பிரச்சனை வரும்போது ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம்னு பார்க்கும்போது பிரச்சனையை கிரியேட் பண்ணுவோம், ஒரு வயலன்ஸை கிரியேட் பண்ணுவோம். அப்படி வயலன்ஸ் கிரியேட் ஆயிடுச்சுன்னா அது நம்மளால ஹேண்டில் பண்ண முடியல, நெக்ஸ்ட் என்ன பண்ணிடுவோம்? ஓடிடுவோம். இது ஒரு 2 விஷயம் கண்டிப்பா நம்மளுடைய வாழ்க்கையில அனுபவிச்ச ஒரு காரியம் தான். ஒரு பிரச்சனையை ரொம்ப தைரியமா போய் போராடுவோம். நம்மளை பார்க்கிலும் பல உள்ளவர்கள் இருந்தா நம்ம என்ன பண்ணிடுவோம்? ஓடிடுவோம். ஆனா இந்த இடத்துல கர்த்தர் இயேசு ஒரு பிரச்சனையை பார்த்து நீங்க என்ன பண்ண வேண்டாம், போய் சண்டையோ போடாதீங்க, இல்ல திரும்பி ஓடிடாதீங்க. மாறாக 3வது ஆப்ஷன் கர்த்தர் இயேசு கொடுக்குறாரு. என்ன? பிதா என் கையில கொடுத்த பாத்திரத்தை பானம் பண்ணாம இருப்பேனோ அப்படின்னு சொல்லும் போது ஜஸ்ட் அந்த சிச்சுவேஷனை கர்த்தர் கையில ஒப்பு கொடுத்துருங்க. எது பெஸ்ட்? பிரச்சனை பண்றதா, ஓடி போறதா? கர்த்தர் இயேசு கையில, பிதா கையில நம்மளுடைய முழு சித்தத்தை ஒப்படைக்கிறதா? அதுதான் இந்த இடத்துல சொல்றாரு. நீங்க பிரச்சனை பண்ணாலும் தீர்வு உங்களால கண்டுபிடிக்க முடியாது. ஓடுனாலும் மறுபடியும் பிரச்சனை என்ன ஆகும்? நமக்கு இந்த ஒரு அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கையில சில அனுபவங்கள் நம்ம பயந்து ஓடுவோம், ஆனாலும் திரும்ப அது லூப் ஆகும். அந்த படிப்பினையை கற்றுக்கொள்ளுற வரைக்கும் அது லூப் ஆகும். அதனால வர பிரச்சனையை நம்ம என்ன பண்ணிடணும்னா, பேசாம பிதாவுடைய தேவன் கையில ஒப்பு கொடுத்துட்டு நம்ம சரண்டர் ஆயிட்டா அதுக்கு மேல தேவன் என்ன பண்ணுவாரு? இப்போ கர்த்தர் இயேசுடைய விஷயத்துல பார்க்கலாம். அந்த ரோமன் சோல்ஜர்ஸ் கிட்ட ஒரு கைது ஆகி அப்படி சங்கிலாம் கையில கட்டி அவரை கொண்டு போகும்போது சீஷர்கள் எப்படி பார்த்திருப்பாங்க கர்த்தர் இயேசுவை? நான் இவரை ஒரு போர் சேவகனா தான் பார்த்தேன், எவ்வளோ அதிசயங்கள் அற்புதங்கள் செஞ்சாங்க, இப்ப இவர் எப்படி போறாரு? ஒரு கைதா இல்ல ரொம்ப பலவீனப்பட்டவரா போறாரு. பாருங்க, இந்த ஒரு பாயிண்ட நம்ம தியானிக்கும் போது சீஷர்கள் கர்த்தர் இயேசு மத்தியில பார்த்த பலவீனம் பின் நாட்களிலே அதுதான் பலன் என்று புரிந்து கொண்டாங்களாம். ஜீசஸ் கிரைஸ்ட் ரொம்ப வீக்கா சரண்டர் ஆனாரு. ஆனா அவர் சரண்டர் ஆனதுனால தான் மரித்து உயிர் தெழுந்து இப்போ உன்னதத்துக்கு உயர்த்தப்பட்டாரு. அதே போலத்தான் இந்த இடத்த நம்ம பார்க்கும்போது சகோதர சகோதரிகளே, சில நேரத்துல நம்ம அமைதியா தேவன் கையில ஒப்பு கொடுக்கும் போது நம்ம உலகம் நம்மளை பார்த்து என்ன சொல்றதுன்னு பார்க்கும்போது, என்ன இவங்க எதுக்குமே போராட மாட்டாங்களே, ரொம்ப என்ன சொல்றது கோலத்தனமா இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நம்ம தேவன் கையில ஒப்பு கொடுக்கறது தான், அதுதான் நமக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பலன் சகோதர சகோதரிகளே. ஸோ அதுதான் நம்ம இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது கர்த்தர் இயேசுவோட விஷயத்துல தேவன் கையில ஒப்பு கொடுக்கறது தான் அந்த பாத்திரத்தை பானம் பண்ணக்கூடிய விஷயம். நமக்கு வரக்கூடிய அனுபவத்தை அது எந்த விதத்துலலாம் வரலாம், எப்படின்னா வரலாம். ஆனா அந்த பாத்திரத்தை பானம் பண்ணும் போது என்ன குறிக்குதுன்னா, கர்த்தர் இயேசு போல நம்ம முழுமையா தேவன் கிட்ட ஒப்பு கொடுக்கும் போது தான் நம்மளுடைய சுயம் என்ன ஆகுதுன்னா சாகுது. தேவன் இடத்துல நம்ம என்ன பண்றோம்? பலனை பெற்றுக்கொள்றது நம்ம பார்க்கிறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த நாள கர்த்தர் இயேசு சீஷர்கள் கிட்ட என்ன டெமான்ஸ்ட்ரேட் பண்ணார், என்ன கத்து கொடுத்தார்? ஒரு கிறிஸ்தவனுடைய போர் வீரன்னா நீங்க கத்தி எடுத்து சண்டை போடணும்னு சொல்லி கொடுக்கல. மாறாக என்ன சொல்லி கொடுத்தாருன்னு பார்க்கும்போது 2 தீமோத்தி 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். அப்போஸ்தலன் பவுல் இத குறித்து பேசும்போது வாசிக்கலாம். 2 தீமோத்தி 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். நீயோ இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல போர் சேவகனாய் தீங்கு அனுபவி. பாருங்க, இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல போர் சேவகனாய் தீங்கு அனுபவி. கேஜிவில எப்படி வருது வாசிங்க. நீயும் நோ இங்கிலீஷ். Thou therefore endure hardness. பாருங்க, thou therefore endure hardness. வரக்கூடிய கஷ்டத்தை, வரக்கூடிய கடினத்தை நீங்க என்ன பண்ணுங்க? நல்ல போர் சேவகனா சகிச்சு கொள்ளுங்க, என்டியூர் பண்ணுங்க. ஏன்னா இந்த ஒரு கிறிஸ்துவ பாதை கடினமா தான் இருக்கும். ஆனா நீங்க என்ன பண்ணணும்? என்டியூர் பண்ணணும். அதுதான் இந்த ஒரு வசனத்துல வாசிக்கும் போது இந்த வசனம் அப்போஸ்தலன் பவுல்
எப்படி பேசினார், இல்லை எந்த ஒரு சுச்சுவேஷனில் பேசினார்னா, திமோத்தி ரொம்பவே ஒரு தடுமாறின நிலையில் இருக்கிறாரு. அப்போஸ்தலன் பவுல் திமோத்திக்கு இது சொல்லும் போது, திமோத்தி எப்படி இருக்கிறாருன்னு ரொம்ப தடுமாறின நிலையில இருக்கும் போது இந்த ஒரு வார்த்தையை பேசுறாரு. இந்த வார்த்தையை எப்படி கர்த்தர் அப்போஸ்தலன் பவுலுக்கு தெரிஞ்சிச்சுன்னா, கர்த்தர் இயேசுவோடைய வாழ்க்கையை பார்த்து ஸ்தேவான் என்ன பண்ணிட்டாருன்னா, அமைதியா தேவனுடைய கையில ஒப்பு கொடுத்துட்டாரு, ரத்த சாட்சியா மறிச்சாரு. ஸ்தேவான் மறிக்கும் போது ஒரு நபர் பார்த்திருந்தார். யாருங்க? தர்சிஸ் பட்டணத்தா இருக்கக்கூடிய சவுல். என்ன இது, கல்லடிச்சு சாவடிக்கிறோம், ஆனாலும் இவர் தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்குறாரு. எப்படி இந்த கேரக்டர் வந்துச்சுன்னா, கர்த்தர் இயேசுவை பார்த்து ஸ்தேவானுக்கு வந்துச்சு. ஸ்தேவானை பார்த்து அப்போஸ்தலன் பவுல் பின்னாட்கள்ல திமோத்திக்கு சொல்றாரு, நீங்க அமைதியா ஒப்பு கொடுங்க, கிறிஸ்துவோடைய ஒரு போர் சேவகன் தீங்க அனுபவிக்கணும், அது கடினமா தான் இருக்கும், சகிச்சு கொள்ளுங்க. வாழ்வை மாற்றக்கூடிய கர்த்தர் இயேசுவோடைய கேள்வி என்னன்னா, பிதா கொடுத்த அந்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணாம இருப்பேனோ? நெக்ஸ்ட் क्वेश्चन நம்ம போலாம். மூணாவது கேள்வி, மத்தேயு 26 அதிகாரம் 53 வசனம். மத்தேயு 26:53. நான் இப்பொழுது என் பிதாவை வேண்டிக் கொண்டார், அவர் 12 லேகியோனுக்கு அதிகமான தூதர்களை என்னிடத்தில் அனுப்ப மாட்டாரோ என்று நினைக்கிறாயா? வாசிங்க தொடர்ந்து. அப்படி செய்வேனானால் இவ்விதமாய் சம்பவிக்க வேண்டும் என்ற வேத வாக்கியங்கள் எப்படி நிறைவேறும் என்றார். மறுபடியும் தங்களுடைய சீஷர்கள் பார்த்து கர்த்தர் இயேசு கேட்கக்கூடிய கேள்வி பாருங்க. சீஷர், நான் ஒரு ஜெபம் செஞ்சான், 12 லேகியோன் கொண்ட தூதர்கள் நிக்க மாட்டாங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம்? தூதர்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க, எப்போ கர்த்தர் இயேசு கூப்பிடுவார்னு. அப்படி நான் ஒரு வேளை கூப்பிட்டுட்டேன்னா என்ன நடக்கும்? இந்த வேத வாக்கியங்கள் எப்படி நிறைவேறும்? அப்படின்னா இந்த இடத்துல கர்த்தர் இயேசு சொல்லக்கூடிய பாயிண்ட் என்னன்னு பார்க்கும்போது, வேத வாக்கியங்கள் இருக்கக்கூடிய வசனங்கள் நான் இப்படித்தான் மறிக்கணும்னு நிறைவேறணும். ஒருவேளை நான் தேவதூதர்களை உதவியா கூப்பிட்டா அவங்க என்ன பண்ணுவாங்க? உதவி செய்வாங்க. ஆனா நான் கூட மாட்டேன், ஏன்னா வேத வாக்கியங்கள் நிறைவேறணும். வாழ்வை மாற்றக்கூடிய கேள்வி. இந்த பாயிண்ட் யாருக்கு ரொம்ப தாக்குதலா இருந்துச்சுன்னா, அப்போஸ்தலன் பேதுருக்கு. எப்படி நம்ம பார்க்கும்போது சகோதர சகோதரிகளே, கர்த்தர் இயேசு சொல்லப்பட்ட வேதாகம பிரகாரம் அவர் மரிக்கும் போது அப்போஸ்தலன் பேதுருக்கு புரியல. பின்னாட்கள்ல பரிசுத்த ஆவி பெற்றுக்கொண்டு அவருடைய முதல் பிரசங்கத்துல அப்போஸ்தலன் 2ஆம் அதிகாரத்துல யோவேல் தீர்க்க தரிசனத்தை குறிப்பிட்டு அவர் சொல்றாரு, மேசையா இப்படிதான் வரணும், இப்படிதான் மறிக்கணும், ஜீவாதிபதியை கொலை செஞ்சீங்களே அதுக்கு நாங்க தான் சாட்சி அப்படின்னு சொல்லும் போது அங்க இருக்கிற ஜனங்க என்ன சொல்றாங்க? அப்போஸ்தலன் பேதுரு பார்த்து, என்ன இவரு குடிச்சிட்டு வந்துட்டு இருக்கிறாரா? காலையில ஏதோ என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு, பெணாத்துறாரு அப்படின்னு சொல்லும் போது, நாங்க குடிச்சிட்டு வந்திருக்கிறோமா? வேதவசனம் இருக்கு, பழைய ஏற்பாட்டு சாட்சி இருக்கு, இப்படித்தான் கர்த்தர் இயேசு என்னாரு மரிச்சார். அன்பான சகோதர சகோதரிகளே, வேத வாக்கியம் படி நான் மரிக்கணும் அப்படின்னு கர்த்தர் இயேசு சொன்ன வசனம் அப்போஸ்தலன் பேதுரு வாழ்க்கையில வாழ்வையே மாற்றக்கூடிய ஒரு பாடமா மாறிச்சு. அப்போஸ்தலர்களோட முதல் சர்மனாவும் என்ன ஆயிடுச்சு? அருமையா மாறிடுச்சு. அப்போஸ்தலன் பேதுரு பேசின முதல் டிஸ்கோர்ஸ் ஃபுல்லா ஸ்கிரிப்சுரல் பேஸ்ட். கர்த்தர் இயேசு தான் மேசையா, அது எப்படி அவர் பழைய ஏற்பாட்டுல அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியா வரணும் அப்படியே யூதர்கள் மத்தியில பேசுறார். நமக்கான லெசன் என்ன? அன்பான சகோதர சகோதரிகளே, கர்த்தர் இயேசு சொன்ன அந்த ஒரு வார்த்தை வேதாகமம் படி சொன்னும் போது அப்போஸ்தலன் பேதுரு போய் ஆராய்ச்சி செஞ்சார், ஒவ்வொரு விஷயத்தையும் ஆராய்ச்சி செஞ்சார். இப்போ புதிய சிருஷ்டிகளா இருக்கக்கூடிய நாம் கர்த்தர் இயேசு பத்தி சில ஸ்கிரிப்சர்ஸ் எழுதியிருக்கு, அதே போல கர்த்தர் இயேசு மரிச்சார். இப்போ புதிய சிருஷ்டிகளா இருக்கக்கூடிய நமக்கு நம்ம பத்தி ஸ்கிரிப்சர்ஸ் எழுதியிருக்கா? கண்டிப்பா எழுதியிருக்கு. ஒரு கிறிஸ்துவனுடைய போர் சேவகன் எப்படி இருக்கணும், ஒரு நியூ கிரியேச்சர் எப்படி இருக்கணும், அவங்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு விஷயங்கள் அவங்க எப்படி கடைபிடிக்கணும், அருமையா எழுதப்பட்டிருக்கு.
இப்போ ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம தேடி 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 கண்டுபிடிச்சு நம்மளுடைய வாழ்க்கையில இது நடக்குதா, நிறைவேறுதா அப்படின்னு நம்ம என்ன பண்ணோம், தியானிக்கணும். அப்போஸ்தலர் பேதுரு அந்த மாதிரி இந்த ஒரு புதிய சிருஷ்டியோடைய வாழ்க்கையில அந்த பாடுகள் மத்தியில் அவர் வந்து என்ன பண்றாருன்னு பார்க்கும்போது சில வசன பகுதியில் அவர் சொல்றாரு. பின் நாட்கள்ல 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 19 வசனம் வாசிங்க. 19 to 25 போதுமான வசனம் நம்ம வாசிக்கலாம். 1 Peter 2nd chapter 19 to 25. ஏனெனில் தேவன் மேல் பற்றுதலா இருக்கிற மனசாட்சி நிமித்தம் ஒருவன் அநியாயமாய் பாடுபட்டு உபத்திரவங்களை பொறுமையாய் சகித்தால் அதுவே பிரீத்தியாய் இருக்கும். நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் போது பொறுமையோடு சகித்தால் அதனால் என்ன கீர்த்தி உண்டு? நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோடு சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாய் பிரீத்தியாய் இருக்கும். பாருங்க, இந்த வசனங்கள்ல புதிய சிருஷ்டிக்கு பேசப்பட்ட வசனங்கள். ஒரு கிறிஸ்தவனுடைய போர் சேவகர் இல்ல கர்த்தர் இயேசுவோடைய சீஷர்கள் புதிய சிருஷ்டிகள் எப்படிலாம் பாடுபடணும்னு பின் நாட்கள்ல வந்து அப்போஸ்தலர் பேதுரு என்ன பண்றாரு, வேத வசனங்க பிரகாரம் கர்த்தர் இயேசு எப்படி பாடுபட்டாரோ, அவர் பாவமே செய்யல, நன்மை மாத்திரம் செஞ்சார், ஆனா எப்படி தீங்கு அனுபவிச்சாரோ அந்த ஒரு இன்ஸ்பிரேஷன் அவர் எடுத்து என்ன பண்றாருன்னா நமக்காக பேசப்பட்ட வசனம். இந்த வசனங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில நிறைவேற்றா நம்மளே நம்ம சோதித்து பார்க்கலாம். அன்பான சகோதர சகோதரிகளே, 3 கேள்விகள் நம்ம பார்த்தோம். முதல் கேள்வி, எனக்காக நீ ஜீவனை கொடுப்பாயோ? 2வது கேள்வி, பிதா எனக்கு தந்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணாம இருப்பேனோ? 3வது கேள்வி, வேதாகமம் சாட்சி பிரகாரம் கர்த்தர் இயேசு மரிக்கணும். ஸோ இதுதான் நம்ம இந்த 3 கேள்வி பார்த்தோம். இப்போ 4வது கேள்விக்குள்ளாக கடந்து போகலாம். யோவான் 14ஆம் அதிகாரம் 7 to 10. நான் உங்களுக்கு உண்மையை சொல்கிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றவாளன் உங்களிடத்தில் வரார். நான் போவேனானாகில் அவரை உங்களிடத்தில் அனுப்புவேன். அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்தீர்ப்பை குறித்தும் உங்களுக்கு கண்டித்து உணர்த்துவார். அவர்கள் என்னை விசாரியாதபடினாலே பாவத்தை குறித்தும் நீங்கள் இனி என்னை காணாதபடி நான் என் பிதாவினிடத்துக்கு போகிறபடினாலே நீதியை குறித்தும் இந்த உலகத்தின் அதிபதி நியாயத்தீர்க்கப்பட்டதினாலே நியாயத்தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். ஸோ அன்பான சகோதர சகோதரிகளே, யோவான் 14ஆம் அதிகாரம் 7 to 10, 14th chapter 7 to 10. என்னை அறியாதிருக்கிறனானால் என் பிதாவையும் அறிந்திருப்பீர்கள். இது முதல் நீங்கள் அவரை அறிந்தும் அவரை கண்டும் இருக்கிறீர்கள் என்றார். போதுங்க. இது வந்து என்னன்னு பார்க்கும்போது கர்த்தர் இயேசு சொல்றாரு, அவருடைய கடைசி நாட்கள்ல பிதாவாகிய தேவனை யாரும் பார்த்ததில்ல, என்ன பார்த்தீங்க இல்லையா, என்கிட்ட இருக்கக்கூடிய குணலட்சணத்தை நீங்க பார்த்தீங்க இல்லையா, நீங்க பிதாவாகிய தேவனை பார்த்த மாதிரி அப்படின்னு சொல்லும் போது பிலிப்பு ஒரு வார்த்தையை கர்த்தர் இயேசு கிட்ட கேட்கிறார். வாசிங்களா? பிலிப்பு வாசிங்க 8ஆம் வசனம். பிலிப்பு அவரை நோக்கி, ஆண்டவரே, பிதாவை எங்களுக்கு காண்பியும், அது எங்களுக்கு போதும் என்றான். பாருங்க, பிதாவை என்னை காண்பியும், அது எங்களுக்கு போதும். இது கர்த்தர் இயேசு என்ன பதில் சொல்றாரு? அதற்கு இயேசு, பிலிப்புவே, இவ்வளவு காலம் நான் உங்களுடன் கூட இருந்தும் நீ என்னை அறியவில்லையா? ஒரு கேள்வி, கொஸ்டின் மார்க் போடுறாரு. இவ்வளவு நாள் உங்க கூட நான் இருந்தேனே, என்ன நீங்க முழுசா புரிஞ்சுக்கலையான்னு ஒரு கேள்வி கேட்கிறாரு. இதுல இருந்து நம்ம என்ன ஒரு பாயிண்ட கத்துக்கலாம்? இதுல இருந்து வாழ்வை மாற்றக்கூடிய கேள்வி என்ன? அதாவது கர்த்தர் இயேசு வந்து பிதாவாகிய தேவனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸை அவரோட வாழ்க்கையில பிரதிபலிச்சுட்ட அப்படின்னு சொல்லும் போது அந்த இடத்துல பிலிப்புக்கு என்ன ஆகல, ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகல, இல்ல திருப்தி ஆகல. என்ன சொல்றாருன்னா, இல்ல இவ்வளோ பண்ணிட்டீங்க, பிதாவாகிய தேவனை நீங்க என்ன பண்ணிடுங்க, எங்களுக்கு காமிச்சிடுங்க. அப்ப கர்த்தர் இயேசு என்ன சொல்றாருன்னா, இவ்வளோ நாள் உங்க மத்தியில நான் இருந்தேனே, அது உங்களுக்கு புரியலையா, தெரியலையா கேள்வி கேட்கிறார். இந்த பாயிண்ட்டை நம்ம எப்படி நம்ம டிஸ்கஷனுக்குள்ள கொண்டு வரலாம் இந்த ஒரு பாடத்துல? அன்பான சகோதர சகோதரிகளே, பிலிப்பு கேட்ட ஒரு விஷயம் ஸ்பிரிச்சுவலான ஒரு விஷயம். கர்த்தர் இயேசுக்கிறாரு,
ஆனாலும் பிலிப்புக்கு யாரை பார்க்கணும்? பிதாவாகிய தேவனை பார்க்கணும். 8வது வசனம் எப்படி சொல்றாரு பாருங்க. பிலிப்பு அவரை நோக்கி, ஆண்டவரே, பிதாவை எங்களுக்கு காண்பியும், அது எங்களுக்கு போதும் என்றார். பிதாவை எனக்கு காமிச்சிருங்க, அது எனக்கு என்ன ஆகும்? போதும். அப்படின்னா கர்த்தர் இயேசு இவ்வளவு நாள் அவங்க கூட இருந்தது என்ன சொல்ல வராரு? நீங்க என் கூட இருந்தது போதாது அப்படின்னா நான் ஒரு சாட்டிஸ்ஃபை ஆகல, நீங்க இவ்வளோ எங்க கூட இருந்து நீங்க ஊழியம் செஞ்சது எங்களுக்கு போதாது, பிதாவாகிய தேவனை நீங்க காமிங்க, அது எனக்கு என்ன ஆகும்? போதும். அப்படின்னா இந்த இடத்துல நம்ம பார்க்கக்கூடிய பாயிண்ட்ஸ் என்னன்னு பார்க்கும்போது சகோதரிகளே, கர்த்தர் இயேசு யார்? மேசியா. அவர் செஞ்ச காரியங்கள்லாம் பிலிப்பு பார்த்துன்னு வராரு, அவருடைய ஊழியங்கள் எல்லாம் பார்த்துன்னு வராரு, அவர் செஞ்ச அற்புதம் அடையாளம் பார்த்துன்னு வராரு, தேவாலயத்தை சுத்திகரிச்ச விஷயம் எல்லாம் பார்த்துன்னு வராரு. பார்த்துன்னு வந்து கூட பிதாவா காமிங்க அப்படின்னு சொல்லும் போது ஒரு கண்டென்ட் இல்லை, ஒரு ஆவிக்குரியமான போதும் எனக்கூடிய மனசு இல்லை. இதுல இருந்து நமக்கு என்ன பாடம்? அன்பான சகோதர சகோதரிகளே, நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல கர்த்தர் இயேசு சொன்ன பாயிண்ட், இவ்வளவு நாள் உங்க கூட நான் இருந்தனே, என்ன நீங்க புரிஞ்சுக்கலையா அப்படின்னா, கர்த்தர் இயேசு பத்தி தெரிஞ்சுக்கிறது ஒரு விஷயம், லேர்னிங் அபவுட் ஜீசஸ் இது ஒரு பாயிண்ட், நோயிங் அபவுட் ஜீசஸ் இன்னொரு பாயிண்ட். அதாவது கர்த்தர் பத்தி நம்ம படிச்சுனே இருக்கிறோம், ஏதாவது ஒரு பிரயோஜனம் ஆகுங்களா? கர்த்தர் இயேசுவை புரிஞ்சுட்டே இருக்கிறோம், ஏதாவது பிரயோஜனம் ஆகுமா? படிக்கும் போது பிரயோஜனம் ஆகாது, கர்த்தர் இயேசுவை புரிஞ்சுக்கும் போது தான் பிரயோஜனப்படும். ஆண்டன் ஃப்ரே வில்டர்னஸ் ஸ்டாண்டிங்ல ஒரு பியூட்டிஃபுல்லான பாயிண்ட் சொல்றாங்க, ரொம்ப பியூட்டிஃபுல்லான பாயிண்ட் அது. அதாவது இயேசு கிறிஸ்துவோடைய அந்த பலி பத்தி, about Jesus sacrifice, believe about Jesus sacrifice, believe in Jesus sacrifice, இந்த ரெண்டு வார்த்தையை பயன்படுத்துவார். அதாவது கர்த்தர் இயேசுவோடைய பலி பற்றி இல்லைங்களா, பலி பற்றி, அபவுட்னா பலி பற்றி, கர்த்தர் இயேசுவோடைய பலி அப்படி பார்க்குறோமா, இல்லை பிலீவிங் இன் ஜீசஸ் சாக்ரிஃபைஸ், கர்த்தர் இயேசுவோடைய பலியை முழுமையாக விசுவாசிக்கிறோமா? ஸோ இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது சகோதர சகோதரிகளே, ஸ்பிரிச்சுவல் கண்டென்ட்மெண்ட் விஷயத்தில் வரும்போது ரொம்ப ரொம்ப ஓப்பனாக டிஸ்கஷனுக்குள்ளே கொண்டு வந்தால், நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைய சப்ஜெக்ட்ஸ், நிறைய ஆவிக்குரியமான பாடத்தை நம்ம கேட்குறோம். தோராயமாக பார்த்தா ஒரு வருஷத்தில் 150 சப்ஜெக்ட் மேலே கேட்குறோம். இந்த 150 சப்ஜெக்டில் கண்டிப்பாக என்னுடைய பர்சனல் சஜஷன், என்னுடைய பர்சனல் தாட் நான் சொல்கிறேன், 150 சப்ஜெக்டும் என்னால் ஞாபகம் வச்சுக்க முடியாது. அதில் 150 சப்ஜெக்டும் நமக்கு 150 சப்ஜெக்டும் பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்னு சொன்னாலும் அதுவும் நம்மளால் என்ன பண்ண முடியாது. ஒருவேளை ஒரு 100 சப்ஜெக்ட் பிரயோஜனமாக இருக்குமா, 50 சப்ஜெக்ட் இல்லை 25 சப்ஜெக்ட் போதும். அந்த 25 சப்ஜெக்ட் நம்ம பிரயோஜனப்படுத்திக்கணும் கொண்டீங்களா, அதில் இருக்கக்கூடிய கருத்துக்கள் நம்ம புரிஞ்சுக்கணும் பார்த்தீங்களா, அது நம்ம எப்படி எக்ஸிக்யூட் பண்ணோம். இதுதான் இந்த இடத்துல பிலிப்பு பண்ண தவறு. கர்த்தர் இயேசு இவ்வளவு நாள் இருந்தார், எவ்வளோ கர்த்தர் இயேசுவை பிலிப்பு பிரயோஜனப்படுத்தி கொண்டாரு. அப்படி பிரயோஜனப்படுத்தி கொண்டிருந்தா பிதாவா கேட்கறதுக்கு நியாயமா இருக்கு. அவர் கர்த்தர் இயேசுவே முழுமையா புரிஞ்சுக்கல, கர்த்தர் இயேசுவே முழுமையா தெரிஞ்சுக்கல, கர்த்தர் இயேசு மெசியா எனக்கூடிய விஷயம் இந்த கேள்வி பிறகுதான் அப்போஸ்தலர்களே என்ன ஆகுறாங்க, கன்ஃபார்ம் ஆகுறாங்க. அப்படின்னு பார்க்கும்போது சகோதர சகோதரிகளே, ஒரு ஸ்பிரிச்சுவல் கண்டென்ட்மெண்ட், ஒரு சப்ஜெக்டை நம்ம எடுத்துக்கணும்னா அந்த சப்ஜெக்ட் நம்மளோட லைஃப் என்ன பண்ணணும், சேஞ்ச் பண்ணணும். அந்த ஒரு சப்ஜெக்ட் போதும். என்னோட மூத்த சகோதரர், சத்தியத்தை சொல்லி கொடுத்த சகோதரர் என்ன சொல்லுவாங்கன்னு பார்க்கும்போது, ஒரு வசனம் மனுஷனை மாத்தாது, அந்த வசனத்தில் இருக்கிற ஒரு வார்த்தை லைஃபையே சேஞ்ச் பண்ணி விட்டோம். அன்பான சகோதர சகோதரிகளே, பிலிப்பு கிட்ட நம்ம கத்துக்கிற விஷயம் என்னன்னா, ஸ்பிரிச்சுவல் கண்டென்ட்மெண்ட் ரொம்ப அவசியம். ஒரு விஷயத்தை நம்ம தியானிச்சா கூட நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய அளவுக்கு அது பிரயோகப்படுத்தணும். இல்லைன்னா கர்த்தர் இயேசு என்ன சொல்றாரு பிலிப்பை பார்த்து, இவ்வளோ நாள் நீ என் கூட இருந்ததே என்ன வேஸ்ட், இவ்வளோ நாள் நீ என் கூட இருந்ததே வேஸ்ட், என்னை பற்றி உனக்கு ஒன்றுமே தெரில. அந்த மாதிரி நம்ம ஆயிடக்கூடாது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, வாழ்வை மாற்றக்கூடிய கர்த்தர் இயேசுவோட கேள்விகள், இதில் கர்த்தர் இயேசு பற்றி நம்ம
கத்துக்கிறோமா இல்ல கர்த்தர் இயேசு பத்தி முழுமையா புரிஞ்சுக்கிறோமா? knowing or learning. next point, அஞ்சாவது பாயிண்ட். 45 minutes நம்ம முடிச்சிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. யோவான் 16ஆம் அதிகாரம் 29 - 33. அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, இதோ இப்பொழுது நீர் ஊமையாய் பேசாமல் வெளிப்படையாய் பேசுகிறீர். நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர் என்றும் ஒருவன் உண்மை வினவ வேண்டியதில்லை என்றும் இப்பொழுது அறிந்திருக்கின்றோம். இதனாலே நீர் தேவனிடத்தில் வந்தீர் என்று விசுவாசிக்கின்றோம் என்றார். இப்போ என்ன பண்றாங்கன்னு பார்க்கும்போது நெக்ஸ்ட் பாயிண்ட், கர்த்தர் இயேசுவை தெரிஞ்சுட்டு அடுத்தது என்ன பண்றாங்கன்னா, இப்போ நான் உங்களை என்ன பண்றேன், நம்புறேன். அது கர்த்தர் இயேசு சொல்றாரு, நீங்க எங்களை நம்புறீங்களா அப்படின்னு கேள்வி கேட்கும் போது தொடர்ந்து கர்த்தர் இயேசு சொல்றாரு, வாசிங்க. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, இப்பொழுது நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள். இதோ நீங்கள் சிதறுண்டு அவனவன் தன் இடத்திற்கு போய் என்னை தனியே விட்டுவிடும் காலம் வரும். இப்போ நீங்க விசுவாசிக்கிறீங்க. எப்போ நீங்க விசுவாசிச்சீங்களோ நீங்க என்ன ஆயிடுவீங்க, சிதறண்டு போய். அப்படின்னா என்ன அர்த்தம்? இவ்வளவு நாள் கர்த்தர் இயேசுவை விசுவாசிக்கல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எப்போ கர்த்தர் இயேசுவை விசுவாசிக்கிறாங்களோ சீஷர்கள் என்ன ஆயிடுவாங்க, சிதறண்டு போவாங்க. என்ன இதுல இருந்து நமக்கான ஆவிக்குரியமான அர்த்தம்? கர்த்தர் இயேசுவை நம்ம தெரிஞ்சுக்காத வரைக்கும் பிரச்சனை இல்லை. கர்த்தர் இயேசுவை எப்போ நம்ம முழுமையா தெரிஞ்சுக்கிறோமோ நெக்ஸ்ட் வரக்கூடிய சோதனை ஸ்டார்ட் ஆயிடும். இதுதான் இந்த இடத்துல சீஷர்களாச்சு. கர்த்தர் இயேசுவை சீஷரா இல்ல மேசையாவா ஏற்றுக்கொள்ளாத வரைக்கும் பிரச்சனை இல்லை. எப்போ அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்களோ நெக்ஸ்ட் அவங்க எதுக்கு தயாராயிடணும், ஒரு மிகப்பெரிய சோதனைக்கு தயாராயிடணும். இத சகோதரர் கொடுக்கக்கூடிய பாயிண்ட் என்னன்னு பார்க்கும்போது, ஆவிக்குரிய விஷயத்துல ஒரு விஷயம் சொல்றாரு. என்னன்னா, சில பேர் என்ன ஆயிடுவோம்னு பார்க்கும்போது, என்ன நான் சொல்றேன், ஒரு சப்ஜெக்டையோ ஒரு ஸ்டடியோ நம்ம பார்த்துட்டு இருக்க இதோட போதும், நம்ம எல்லாமே நம்ம என்ன பண்ணிட்டோம், டிவைன் பிளான் ஃபுல்லாவே நம்ம என்ன பண்ணிட்டோம் தெரிஞ்சுக்கணும்னு நம்ம எப்போ சாட்டிஸ்ஃபை ஆகுறோமோ அப்போ சோதனை ஸ்டார்ட் ஆகும். எதுக்கு? நீ இவனால் கற்றுக்கொண்டிருக்கிற விஷயத்துக்கு நிலைச்சு நிற்கிறியா இல்லையா? அன்பான சகோதர சகோதரிகள், இதுதான் நம்ம பார்க்கும்போது இந்த இடத்துல ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம், சோல் சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஆவிக்குரிய விஷயத்துல நான் எல்லாமே தெரிஞ்சுக்கினேன், இதுக்கு மேல என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லும் போது வரும் ஒரு பிரச்சனை. அந்த பிரச்சனையை மேற்கொள்றது தான் கர்த்தர் இயேசு சொன்னாரு, இப்போ நீங்க முழுமையா நம்பிட்டீங்களா, முழுமையா தெரிஞ்சிச்சா, டேக் த டெஸ்ட். அன்பான சகோதர சகோதரிகளே, இதுதான் நம்ம பார்த்த அஞ்சாவது கேள்வி. ஆறாவது கேள்விக்குள்ள நம்ம கடந்து போலாம். ஆறாவது கேள்வி, லூக்கா எழுதிய சுவிசேஷம் 22, 25 - 27. அவர்களை நோக்கி, புறஜாதியாரின் ராஜாக்கள் அவர்களை ஆளுகிறார்கள், அவர்கள் மேல் அதிகாரம் செலுத்துகிறவர்களுக்கு உபகாரிகள் எனப்படுகிறார்கள். உங்களுக்குள்ளே அப்படி இருக்கக்கூடாது. உங்களில் பெரியவன் சிறியவனை போலவும் தலைவன் பணிவிடைக்காரனை போலும் இருக்க கடவன். பஞ்சியிருக்கிறவனோ பணிவிடை செய்கிறவனோ எவன் பெரியவன்? பஞ்சியிருக்கிறவன் அல்லவா? அப்படி இருந்தும் நான் உங்கள் நடுவிலே பணிவிடைக்காரனை போல் இருக்கிறேன். மேலும் எனக்கு நேரிட்ட சோதனைகள் என்னோடு கூட நினைத்திருக்கிறவர்கள் நீங்களே. ஆகையால் என் பிதா எனக்கு ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்தினது போல நானும் உங்களுக்கு ஏற்படுத்துகிறேன். போதும். ஸோ இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது கர்த்தர் இயேசு கேட்குற இன்னொரு கேள்வி என்னன்னா, இப்போ எல்லாரும் சாப்பிட உக்காடுறீங்க, சாப்பிட உக்கார இடத்துல சாப்பிட்றவர் பெரிய ஆளா, அதை பரிமாறவர் பெரிய ஆளா? பந்தியில இருக்கக்கூடியவர் பெரிய ஆளா இல்ல பரிமாறக்கூடியவர்கள் பெரிய ஆளா அப்படின்னு கேட்கும் போது பந்தியில இருக்கிறவர் தான் யாருங்க பெரியவர். ஸோ இந்த இடத்துல கர்த்தர் இயேசு சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு பார்க்கும்போது, அந்த மேல் வீட்டு அறையில ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. என்னன்னா, யார் பெரியவர்? இந்த இடத்துல யார் பெரியவர்னு சொல்லும் போது கர்த்தர் இயேசு உடனடியாக சீஷர்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் போதனை செய்யற கர்த்தர் இயேசுவே என்ன பண்ணிட்டாருன்னா, எருங்கிய ஒரு கால்களை கழுவும் போது சீஷர்களுக்கு ரொம்ப அதிர்ச்சி. அதாவது
ஹம்பிள்னஸோடைய உச்சக்கட்டத்தை கர்த்தர் இயேசு இந்த இடத்துல சீஷர்கள் மத்தியில வந்து காமிக்கும் போது சீஷர்கள் என்ன ஆயிடுறாங்கன்னா தடுமாறி போயிடுறாங்க. என்ன நம்மளுடைய ஆண்டவரே வந்து இந்த மாதிரி அவர் என்ன பண்றாரு, கால்களை கழுவுறாருன்னு சொல்லும் போது கர்த்தர் இயேசு சொல்றாரு, பந்தியில இருக்கிறவர்களா பரிமாறக்கூடியவர்களான்னு சொல்லும் போது இந்த கேள்வி சீஷர்களுக்கு எப்படி ஆயிடுச்சுன்னா, பின் நாட்கள்ல நீங்க வந்து ஊழியம் செய்ய போறீங்க, தாழ்மை இல்லாத உங்களால ஊழியம் செய்ய முடியாது, மனத்தாழ்மை இல்லாத ஊழியம் செய்ய முடியாது. அதனால நீங்க இந்த தாழ்மையை நீங்க இப்ப கத்துக்கலன்னா உங்களால என்ன பண்ண முடியாது, ஊழியமே செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு கர்த்தர் இயேசுவே நேரடியாக வந்து அந்த ஒரு செயலை செய்யும் போது சீஷர்களுடைய அந்த ஒரு கேள்வி, பந்தி இருக்கிறவர்களா இல்ல பரிமாறக்கூடியவரா கேட்ட கேள்வி பின் நாட்கள்ல என்ன ஆயிடுச்சுன்னா, அப்போஸ்தலர்கள் மற்றும் சீஷர்கள் நம்மளையும் சேர்த்து தான் ஊழியத்துக்கு போகும் போது இல்ல ஊழியம் என்னக்கூடிய விஷயம் செய்யும் போது அந்த மனத்தாழ்மை என்னக்கூடிய விஷயம் ரொம்பவே முக்கியமான ஒரு காரியமா இருக்கு நம்ம பார்க்கிறோம். இதை அவர் செஞ்சு காமிச்சிட்டு கர்த்தர் இயேசு இந்த மனத்தாழ்மையோட ஊழியம் செஞ்ச என்ன ஆசீர்வாதமோ அவர் சொல்லிட்டார். எப்படின்னா இதை பத்தி பிலிப்பியன்ல நம்ம பார்க்கிறோம், 2ஆம் அதிகாரம் 8-11 அவர் அந்த அடிமையின் ரூபம் எடுத்ததுனால தான் சகல சிருஷ்டிகளையும் அவர் என்ன ஆயிட்டாரு, முதல் பேரானவரா உயர்த்தப்பட்டுட்டார். ஸோ அதுதான் நம்ம பார்க்கும்போது அன்பான சகோதர சகோதரிகளே, ஊழிய விஷயத்துல கர்த்தர் இயேசு போல அந்த ஒரு மனத்தாழ்மைய சுமந்து போறது நம்ம பார்க்கிறோம். 7வது விஷயம், கடைசி கேள்வி, லூக்கா எழுதிய சுவிசேஷம் 22:35. பின்னும் அவர்களை நோக்கி, நான் உங்களை பணப்பையும் சாமான் பையும் பாதரட்சைகளும் இல்லாமல் அனுப்பின போது ஏதாகிலும் உங்களுக்கு குறைவாய் இருந்தா என்றார். அவர்களுக்கு ஒன்றும் குறைவாய் இருந்ததில்லை என்றார்கள். கொஞ்சம் பொறுமையா வாசிங்க, என்ன ரொம்ப முக்கியமான வசனம் என்னன்னா, மறுபடியும் வாசிங்க. பின்னும் அவர்களை நோக்கி, நான் உங்களை பணப்பையும் சாமான் பையும் பாதரட்சைகளும் இல்லாமல் அனுப்பின போது. பாருங்க, இப்போ கர்த்தர் இயேசு என்ன பண்ணாருன்னு பார்க்கும்போது அவருடைய ஊழிய நாட்கள்லயே 2 சீஷர்களா ஊழியத்துக்கு அனுப்புறாரு. அப்படி அனுப்பும் போது அவருடைய கண்டிஷன் என்னன்னா, என்னென்ன எடுத்துன்னு போகக்கூடாது சொல்லுங்க, பணப்பை, சாமான் பை, பாதரட்சம், இது 3 நீங்க என்ன பண்ணாதீங்க, எடுத்துன்னு போவாதீங்க சொல்லிட்டாரு. சீஷர்களும் கர்த்தர் இயேசுவோடைய பேச்சு கேட்டு பர்ஸ்ல காசு இல்லை, ஷூ இல்லை, செப்பல் இல்லை, எதுவுமே இல்லை, அப்படியே அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஊழியத்துக்கு போயிட்டாங்க. ஊழியத்துக்கு போயிட்டு மறுபடியும் சீஷர்கள் கர்த்தர் இயேசு கிட்ட வந்துட்டு பிறகு என்ன சொல்றாங்க, கர்த்தர் கேட்கிறாரு, இப்போ நீங்க நான் ஊழியத்துக்கு அமிச்சேனாங்க, ஏதாவது பிரச்சனை ஆச்சா, ஏதாவது குறைவாச்சா அப்படின்னு கேட்கும் போது சீஷர்கள் என்ன சொல்றாங்க, குறைவாய் இருந்ததில்லை. அப்படின்னா இங்கிலீஷ்ல நம்ம வாசிக்கும் போது they said nothing. அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லையே, நான் உங்களை காசு எடுத்துன்னு போன்னு சொல்ல, சாப்பாடுக்கு இருந்துச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. நீங்கள் போனீங்களே காலில் ஷூலாம் போட்டுன்னு போகல, வெயிலில் நடந்து போனீங்க, ஏதாவது பிரச்சனை ஆச்சா, எதுவுமே பிரச்சனை ஆகலை. அப்படின்னா உங்களுடைய ஹெல்த்து ஏதாவது ப்ராப்ளம் ஆயிடுச்சா, இல்லை எதுவுமே பிரச்சனை ஆகலை. சரி, எப்படி போனீங்க, வெறும் கையோட போனோம், எம்டியாக போனோம், ஒன்றுமே இல்லாத போனோம், ஊழியம் எப்படி இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஏதாவது குறை இருந்துச்சா, ஒரு குறையும் இல்லை. வாழ்வை மாற்றக்கூடிய கேள்வி. கர்த்தர் இயேசு சீஷர்கள் கொடுத்த கட்டளை என்னன்னா, நீங்க வெறுமனையா நீங்க எங்க போங்க, ஊழியத்துக்கு போங்க, மொத்ததெல்லாம் யார் கவனிப்பாரு, பிதாவாகிய தேவன் கவனிப்பார். அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்னா, எல்லாத்தையும் காசு எதுவுமே எடுத்துன்னு போகாம, நம்ம எங்கள் வீடு டின் ஃபேக்ட்ரிலேருந்து அப்படி போட்டு வந்து அந்த மாதிரி சொல்ல வரல. காசு பணம் எல்லாமே அவசியம்தான். ஆனால் ஊழியம் அப்படின்னு சொல்லும் போது இந்த இடத்துல கர்த்தர் சொல்லக்கூடிய பாயிண்ட் என்ன, ஓவர் பிளான், ஓவர் எக்ஸாகரேஷன். ஒரு ஊழியம்னா இவ்வளோ பட்ஜெட் ஆகும், இவ்வளோ இது பண்ணும், அது பண்ணும், அதெல்லாம் இல்லைங்க. நீங்கள் கர்த்தர் ஏது சொன்ன விஷயம்னா, எம்டியாக போ, ரொம்ப பிளான் பண்ணாத, தேவன் நடத்துவார். ஒரு வசனம், நம்ம பியூட்டிஃபுல்லான வசனம் கர்த்தர் சொல்றாரு இல்லைங்களா, முதலாவது பரலோக ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், மற்றதெல்லாம் என்ன பண்ணப்படும்,
இப்போ நம்ம ஊழியத்தை ஏறெடுக்கும் போது ஒரு புது இடத்துல போறோம்னா அங்க என்ன நடக்கும் நமக்கு தெரியாது. எம்டி மைண்டா போகும்போது தேவன் என்ன பண்ணுவாரு, அவருடைய சத்தியத்தை அழகா அந்த ஜனங்க மத்தியில சொல்லிட்டு அந்த ஜனங்கத்தை சத்திய மத்தியில என்ன பண்ணுவாருங்க, கூட்டின்னு வருவார். பாருங்க, இதுதான் இந்த ஒரு பாயிண்ட் தான் கர்த்தர் இயேசு என்ன சொல்றாருன்னா, ஜஸ்ட் கம்ப்ளீட்டா பிதாவாக தேவன் மேல சரண்டர் ஆகுங்க ஊழிய விஷயத்துல. இதுதான் நம்ம நீதிமொழிகள்ல வாசிக்கும் போது 23 நம்ம வாசிக்கலாம். ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு வசனம். சத்தியத்தை வாங்கு, அதை விற்காதே, அப்படியே ஞானத்தையும் உபதேசத்தையும் புத்தியையும் வாங்கு. சத்தியத்தை வாங்கு, அதை விற்காதேன்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம் சத்தியத்தை வாங்கு அதை விற்காதே அப்படின்னா? பாருங்க, கர்த்தர் இயேசு சொன்ன விஷயம், நீங்க ஊழியத்தை செய்யும் போது எம்டி மைண்டடா போங்க, எம்டியா போங்க, ஜஸ்ட் தேவனை நம்பி மாத்திரம் போங்க. அப்ப என்ன ஆகும்னா, நம்ம சத்தியத்தை சொல்லுவோம், சத்தியத்தை ஜனங்க கேட்பாங்க, அந்த சத்தியத்தை கேட்ட ஜனங்க என்ன ஆவாங்க, சத்தியத்துக்குள்ள வருவாங்க. இப்ப சத்தியத்தை நம்ம கொடுத்து வித்தோமா வாங்கணுமா? அதாவது சத்தியமா நம்ம மைண்டை எம்டியா வச்சு சத்தியமா பேசும்போது சத்தியத்துக்குள்ள சகோதர சகோதரிகளை நம்ம ஆதாயப்படுத்தும் போது அந்த சகோதர மூலியமா நமக்கு என்னத்தான் வரும், சத்தியத்தான் வரும். அப்படின்னா சத்தியத்தை வாங்கக்கூடிய விஷயம் என்னன்னா, ஒரு ஊழியத்துக்கு போகும்போது நமக்கு வரக்கூடிய அனுபவம், ஒரு ஊழியத்துக்கு போகும்போது நமக்கு வரக்கூடிய பிரயாசங்கள், இதெல்லாம் என்ன எதை குறிக்குதுன்னு பார்க்கும் போது சத்தியத்தை வாங்குறத குறிக்குது. அன்பான சகோதர சகோதரி, ஒரு ஊழியத்தோடைய உச்சம், ஒரு ஊழியத்தோடைய ஃப்ரூட்டேஜ் என்னன்னு பார்க்கும்போது பாருங்க, the gospel change their own life. முதலாவது ஒரு ஊழியத்தை ஏறெடுக்கும் போது, இந்த சுவிசேஷ ஊழியத்தை ஏறெடுக்கும் போது முதலாவது ஊழியத்தை ஏறெடுக்கிறவங்களோட வாழ்க்கை மாறணும். அதே போல the life of others, மற்றவங்களுடைய வாழ்க்கை என்ன ஆகணும், அதுதான் உண்மையான ஊழியம். அந்த விதத்துல அப்போஸ்தலர்கள் கர்த்தர் இயேசு சொன்ன அந்த ஒரு விஷயத்தை ஒரு எம்டி மைண்டடா ஊழியம் செய்யும் போது, அதனால அவங்களுடைய வாழ்க்கையும் மாறும் போது, மற்றவங்களுடைய வாழ்க்கையும் மாற்றப்படும் போது, சகோதரர் சொல்லும் போது அதுதான் ஒரு புது கரன்சி அவங்களுக்கு இருந்துச்சா. புரியுதுங்களா? இது வரைக்கும் காசு பணத்தை மேல ரிலே ஆகாம அவங்க போய் ஊழியம் மாத்திரம் செய்யும் போது அதுவே அவங்களுக்கு எப்படி ஆயிடுச்சா, ஒரு பணத்தை சம்பாதிச்ச ஒரு சாட்டிஸ்பேக்ஷன். எந்த பணத்தை, சத்தியம் என்னக்கூடிய பணத்தை, சத்தியத்தை அவங்க வாங்கக்கூடிய ஒரு திராணியில அவங்க இந்த ஒரு பாயிண்ட சகோதரர் குறிப்பிட்டார். அன்பான சகோதர சகோதரிகளே, வாழ்வை மாற்றக்கூடிய கர்த்தர் இயேசுவோடைய கேள்விகள், விசேஷமாக கர்த்தர் இயேசு அந்த ஒரு மேல் வீட்டு அறையிலிருந்து அந்த கெஸ்தமணி போகிற அந்த பாதையில பேசப்பட்ட இந்த ஒரு கேள்விகள் மறுபடியும் நம்ம குயிக்கா பார்க்கலாம். முதல் கேள்வி, எனக்காக ஜீவன் கொடுப்பாயோ? பேதுரு மத்தியில கர்த்தர் இயேசு காமிச்ச பொறுமை. சொன்ன டைம்ல ஒரு ஜீவனை கொடுக்கறதுக்கு அவர் என்ன ஆகல, மெச்சூர் ஆகல. ஆனா வர நாட்கள்ல, பின் நாட்கள்ல அவர் என்ன ஆயிட்டாருன்னு பார்க்கும்போது கர்த்தர் இயேசுக்காக அவருடைய ஜீவனே கொடுத்துட்டார். இயேசு போலவே தன்னுடைய ஜீவனே கொடுத்தார். அந்த சிலுவையில திருப்பி அடிக்கப்பட்டு மறிச்சார். அதே போலதான் கர்த்தர் இயேசு நம்ம மேல என்ன இருக்கிறார், பொறுமையா இருக்கிறார். அவருடைய சீஷர்களா ஜீவன் கொடுக்கறதுக்கு நாம் தயாராயிட்டோமா? கிறிஸ்துக்காக, சத்தியத்துக்காக, சகோதர சகோதரிகளுக்காக ஜீவன் கொடுக்க தயாராயிட்டோமா? சோதிக்கலாம். இரண்டாவது, இந்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணாம இருப்பேனோ? முழுமையா கர்த்தர் இயேசுக்கு பிதாவாக தேவனுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டோமா? இதுதான் நம்ம பார்த்த இரண்டாவது கேள்வி. மூன்றாவது கேள்வி, கர்த்தர் இயேசுவோட வாழ்க்கையில எல்லாமே எப்படி நடந்துச்சுன்னா, ஸ்கிரிப்சர் வசனம் சொன்ன விதமாக, சத்திய வசனம் சொன்ன விதமாக நடந்துச்சு. நம்மளுடைய வாழ்க்கையில புதிய சிருஷ்டிகளா இருக்கக்கூடிய நாம் ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய வாழ்க்கையில வசன பிரகாரம் வாழ்க்கை போதா? சோதிக்கலாம். நெக்ஸ்ட், நீ என்ன விசுவாசிக்கிறியா? நீ என்ன நம்புறியா? கர்த்தர் கேட்டார் கேள்வி. அப்படின்னா ஒருவேளை நம்ம ஸ்பிரிச்சுவலா சாட்டிஸ்ஃபைடா இருந்தா, எனக்கு இருக்கக்கூடிய சத்தியம் போதும், எனக்கு தெரிஞ்சிருக்கக்கூடிய விஷயம் போதும் அப்படின்னா வரக்கூடிய சோதனைக்கு
தயாரா இருக்கிறோமா? 6வது கேள்வி, யார் பெரியவன்? பந்தியில இருக்கிறவனா, பணிவிடை செய்யறவனா? பாருங்க, இந்த ஒரு விஷயத்துல கர்த்தர் இயேசு அதை காமிக்கும் போது அப்போஸ்தலர்களுடைய மைண்டை ஷேப் பண்ணாராம். ஒரு ஊழியத்துக்கு எப்படி மனத்தாழ்மையா போகணும்னு, அதே போல கர்த்தருடைய சீஷராக இருக்கக்கூடிய நாம் அந்த மனத்தாழ்மையோட ஊழியத்தை செய்யறோமா? நெக்ஸ்ட், கடைசி கேள்வி, ஊழியத்துல ஏதாவது குறை இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கும் போது, ஜஸ்ட் எம்டி மைண்டடா போகும்போது, தேவனுடைய வாக்கு தத்தத்தை சார்ந்து போகும்போது தேவன் என்ன பண்ணுவார்? அந்த ஊழியங்களை அவர் ஆசீர்வதிக்கிறது நம்ம பார்க்கணும். அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த கேள்விகள் அப்போஸ்தலர்கள் மத்தியில கேட்கும் போது பின் நாட்கள்ல இது அவர்களுடைய வாழ்வையே மாற்றக்கூடிய ஒரு கேள்விகளா இருந்ததை நாம் பார்க்கிறோம். அதே போல கர்த்தருடைய சீஷராக இருக்கக்கூடிய நாம் நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய இந்த கேள்விகளை இன்னும் அதிகமாக தியானித்து வரக்கூடிய ஏப்ரல் மாதம் 11ஆம் தேதி கர்த்தருடைய பந்தியில நம்மளே நாம் சோதித்து நிதானித்து இந்த கேள்விக்கான பதிலோட உண்மையும் உத்தமமான இருதயத்தோட அந்த ஒரு அப்பத்திலையும் அந்த திராட்சரசத்திலையும் கையிட தேவன் தாமே கிருபை பாராட்டுவார். கேட்ட சத்தியங்கள் தேவனுடைய கிருபையினால பெற்றுக்கொண்டது என்று நம்ம நம்பி இந்த ஒரு பந்தியில் நாம் செல்வோம். தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.